لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் பற்றால் பெருந்தன்மை நம்முடைய உயிரிலும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து மறைந்த உண்மையான முஸ்லிம்கள் அனைவரும் மீது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் மீது இன்னும் குறிப்பாக சிறப்புமிகு இரவு தொழுகையை நின்று வணங்கியவர்களாக மார்க்க ஞானத்தை மெருகூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய சிந்தனை இங்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நிகழ்வதற்குமா என்ற பிரார்த்தனையோடு இந்த நேர நிகழ்ச்சியை துவங்குகிறேன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன செய்தி அவர்கள் கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாருக்கு அல்லாஹ்வுடைய அரவணைப்பு தேவைப்படுகிறதோ அவங்க என்ன பண்ணணும்? அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். மார்க்க சபையில முன்னோக்கி வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால கூடுமான அளவுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அல்லாஹ்வுடைய அரவணைப்பு கிடைக்கக்கூடிய இடம் அது. முன்னாடி வந்துருங்க. இன்ன பிற காரணங்களுக்காக நம்ம பின்னாடி போனாலும் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய அரவணைப்பு எங்க இருக்கு, நம்முடைய இன்ன பிற தேவைகள் எங்க இருக்கு. இதே போல பெண்கள் பகுதி வந்து இன்றைய கேள்வி, நேற்றைய பகுதியில ஒரே ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி பாக்கி இருந்துச்சு. அந்த கேள்வி கேட்கும் ஆண்களுக்கான கேள்வி. நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்கான அளவுகோல் என்ன? நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்கான அளவுகோல் என்ன? அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்ன பண்ணணும்? நான் கொடுத்த அந்த பகுதியில அல்லாஹ் பேசியிருக்கான். நீங்க அல்லாஹ்வை நேசிப்போராக இருந்தால் நீங்க இதை செய்யுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல பெண்கள் நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? இல்ல சரி, பதில் சொல்லுவோம். 3வது அத்தியாயம் 31வது வசனம், அதிகமாக கேள்விப்பட்ட வசனம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அப்படியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்போராக இருந்தால் ஃபத்தபிஊனி, எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்றோம், நீங்க அல்லாஹ்வை நேசிப்போராக இருந்தால், உண்மையிலேயே நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? எப்படி தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இன்னபிற காரியங்களை அமைத்துக் கொண்டார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நாம் அல்லாஹ்வை நேசிப்பதற்கான அடையாளம். அடுத்து அல்லாஹ் பேசுறான், ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், அவ்வாறு நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் எப்படி தெரியுமா நேசத்தை வெளிப்படுத்துவான்? யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அந்த அடியாருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குவான். நாம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்தவித கேள்வியும் இல்லாமல், எந்தவித மறுப்பும் இல்லாமல் உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இது நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம். ஏன் இப்படி சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா அது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை.
மார்க்கம் என்று ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுய வார்த்தை அல்ல, அது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதனால் நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். நீங்க உலக ரீதியாக அப்படிதானே, நான் என்னுடைய உம்மாவை நேசிக்கிறேன் அப்படின்னா நான் என் உம்மாவை நேசிக்கிறேன் வாயால வெளிப்படுத்தினா போதுமா? ஐ லவ் மை அம்மா அப்படின்னு சொல்லி உம்மாவுடைய பர்த்டே அன்னைக்கு போடுவோம். மார்க்கத்திற்கும் பர்த்டேக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா பாருங்க, இன்னைக்கு உம்மா சொல்றதை கேட்க மாட்டாங்க. உம்மா ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்க? உம்மாவுடைய பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே மாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது நேசத்தினுடைய வெளிப்பாடா? எங்க நேசம் வரணும்? உம்மா நம்முடைய நல்லதுக்காக ஒரு காரியத்தை சொல்றாங்க, இது செய்யாதப்பா, சரியான முறையில தொழுவு, கெட்ட வார்த்தைகளை பேசாத, நல்ல அமல்களை செய் என்று உம்மா போதித்தால் அந்த போதையை நாம் ஏற்க வேண்டும். இது நம் உம்மாவின் மீது இருக்கக்கூடிய நேசம். அதே போல அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹு அல்லாஹு என்று சொன்னால் மாத்திரம் பத்தாது, அல்லாஹ் அல்லாஹ் என்று நாவுகளால் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை நேசத்தினுடைய அளவு. நேசம் என்றால், உண்மையான நேசம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மார்க்கத்தை போதித்தாரோ அது அடிப்படையில் வாழ வேண்டும். நம்முடைய தொழுகை நபிகளால் காட்டிய தொழுகையாக இருக்கிறதா? நம்முடைய நோன்பு நபிகளால் காட்டி தந்த நோன்பாக இருக்கிறதா? நம்முடைய ஜக்காத் நபிகளால் காட்டி தந்த ஜக்காத்தாக இருக்கிறதா? இன்னபிற அமல்கள் நபிகளால் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்கிறோமா என்ற கேள்வியை நமக்கு நாமே எழுப்ப வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை இறக்கக்கூடிய வரையிலும் நபிகளால் அழகான முறையில் எல்லா விடயங்களையும் நமக்கு கற்றுத் தந்து விட்டார்கள். குழந்தை பிறக்குதா, எப்படி பெயர் வைக்கணும், நல்ல முறையை வைங்க, நல்ல அர்த்தத்தை தரக்கூடிய பெயர் வைங்க, 7வது நாள் சுத்திகா செய்யுங்க, நபிகளார் போதித்தார்கள். இதை பாருங்க, நபிகளார் காட்டி தராத ஏழை விடயங்களை மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக புதுமையாக விளையாட்டுகளாக செய்கிறார்கள். கேட்டு பாருங்க, நான் அல்லாஹ் நேசிக்கிறேன். இது உண்மையான நேசமா? உண்மையான நேசம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எதை போதித்தார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அப்படி நேசித்தால்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பான், அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்புகளை வழங்குவான் என்பது நாம மனதில் பதிய வச்சுக்கணும். அடுத்ததாக பெண்களுக்கான கேள்வி. அல்லாஹ் வானவர்கள் மற்றும் மனிதர்களின் சாபம் யார் மீது ஏற்படுகிறது? அல்லாஹ் வானவர்கள் மனிதர்கள் இந்த 3 சாராருடைய சாபம் யார் மீது ஏற்படுகிறது? சரியாக, அதாவது எந்த ஒரு அடியார் இறை நம்பிக்கை கொண்டு ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டு ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மீண்டும் என்ன பண்ணுகிறாரு? இறை மறுபிரிக்கை சென்று விடுகிறார் என்றார். ஏகத்துவ கலிமா விட்டு கொடுக்கிறார் என்றால் எப்படிப்பட்டவாங்க? அல்லாஹ்வுடைய வானவர்களுடைய மனிதர்களுடைய சாபத்தை பெறக்கூடிய அடியார் என்று அல்லாஹ் அவர்களாலும் திருமறையில் பேசுகிறார். 3வது அத்தியாயம் 86வது வசனம். இந்த தூதர் முஹம்மது நபி அவர்கள் உண்மையாளர் தான் என அவர்கள் சாட்சி கூறி அவர்களிடம் தெளிவான சான்றுகளும் வந்து இறை நம்பிக்கை கொண்ட பிறகு மறுத்துவிட்ட கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான், அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் வானவர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய 3 சாராருடைய சாபம் அவர்களுக்கு உள்ளது, இதுதான் அவர்களுடைய கூலி என்று அல்லாஹ் பதிவு செய்யலாம். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார், சத்தியம் இதுதான் என்பதை அறிந்து கொள்கிறார், ஏகத்துவம் தான் உண்மை நேரான வழி என்பதை தெரிந்து கொள்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையினால, ஏதோ கஷ்டம், ஏதோ நஷ்டம் என்பதனால மீண்டும் இறை மறுப்பிற்கு, தர்காவிற்கு, அல்லாஹ்வை தவிர்த்து இன்னவே மனிதர்களிடம் இறந்தவர்களிடம் கையேந்தி விட்டால் அந்த அடியார் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் அறிந்து மறுக்கிறாரே, அப்படிப்பட்ட அடியார் அல்லாஹ்வுடைய வானவர்களுடைய மனிதர்களுடைய சாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அடியார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களின் வாயிலாக நமக்கு பதிவு செய்கிறார். அடுத்த கேள்வி, ஆண்களுக்கான வெற்றியாளர்கள் யார்? வெற்றியாளர்கள் யார்? பொதுவா சொல்லக்கூடாது, கொடுத்த பகுதியில படிச்சுட்டு சொல்லணும். அதாவது நம்ம கேள்வி கேட்கறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளதான் கேட்கும்.
வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நிறைய இருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட பகுதியில அல்லாஹ் யாரை வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் சொல்றேன், இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமே, இந்த 2 ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணுங்க. இந்த ஃபேன் மட்டும் நான் சொல்றேன். சொல்லுவோம். 3வது அத்தியாயம் 104வது வசனம். "வலதக்கும் மின்கும் உம்மத்தி யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன்." நல்லதை நோக்கி அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களிடம் இருக்கட்டும், அவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் பதிவு செய்றார். அதாவது நான் ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒரு நல்ல காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், அது என்னோடு மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் பிற மக்களிடத்தில் அந்த நன்மையான காரியத்தை ஏவ வேண்டும், பிற மக்களிடத்தில் அந்த நல்லதை நோக்கி அழைக்க வேண்டும். இதுதான் சத்தியம், இதுதான் நேரான வழி என்ற அந்த கொள்கையை பிற மக்களிடத்தில் போதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அதாவது நான் ஈமான் கொண்டுட்டேன், நான் தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் இன்ன அமல்களை செய்கிறேன், ஜகாத்து கொடுக்கிறேன், உம்ரா செய்கிறேன், ஹஜ் செய்கிறேன், எல்லாவற்றையும் சரிவர செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த தஅவா பணி என்னிடத்தில் இல்லை என்றால் முழுமையாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் மற்றொரு இடத்தில் பேசும் பொழுது வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சொல்லிட்டான், மனிதன் நஷ்டத்துல இருக்கிறான். ஆனால் சில மனிதர்கள் அந்த கேட்டகரிக்குள்ள வர மாட்டாங்க, நஷ்டவாதிகளாக இருக்க மாட்டாங்க. யார் அவர்கள்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எந்த அடியார்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்து வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர், அந்த கொள்கையை யார் பிற மக்களிடத்தில் போதிக்கிறார்களோ, அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர நாம் நஷ்டவாதி என்ற அந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் வெற்றியாளர்களாக நாளைய மறுமையில் சுவனத்தை பெறக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஈமான் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இன்னபிற அமல்கள் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த தஅவா பணி அவசியம் இருக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அந்த பணி இருக்குதா? இன்றைய அதிகப்படியான முஸ்லிம்கள், பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மறந்த ஒரு பணி தஅவா. ஒரு காலம் இருந்துச்சு, எல்லா மக்களிடத்திலும் வீரியமாக பிரச்சாரம் செய்தோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? எல்லாம் தெரியுது, மௌலூத் ஓதுறாங்க, பாவமான காரியத்தை செய்யறாங்க, சர்வ சாதாரணமாக ஹராமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்தும் கூட கண்டும் காணாமல் எத்தனையோ அடியார்கள், எத்தனையோ முஸ்லிம்கள், எத்தனையோ தௌஹீத்வாதிகள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு பலவீனமான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஒரு கூட்டம் வந்துச்சு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் பாடம் நடத்தான். யாரை வச்சு? சனிக்கிழமை வாதிகள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. என்ன சம்பவம் அது? கேள்விப்பட்ட செய்தி. சனிக்கிழமை வாதி மீன் பிடிக்க போனாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? முடிவு எப்படி மாத்தணும்? யார குழந்தைகளாக மாத்தணும்? மீன் பிடிக்க போனவங்களையும் அதை அவங்க போனா என்ன போட்டு என்னன்னு கண்டுக்காம இருந்தவங்களையும். சனிக்கிழமை வாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்தாங்க. யாருடைய சமுதாயம்? மூசா நபியுடைய சமுதாயம், இஸ்ரவேலர்கள். அந்த சனிக்கிழமை வாதிகளுக்கு அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொடுத்திருந்தான். சனிக்கிழமை என்று நீங்க என்ன பண்ணக்கூடாது? மீன் பிடிக்க போகக்கூடாது. அவங்களுடைய தொழிலை மீன் பிடிக்கிறதுதான். சனிக்கிழமை என்று மீன் பிடிக்க போகக்கூடாது, ஹராம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தடுத்திருந்தான். ஆனா என்ன நிலைமை அப்படின்னா, சனிக்கிழமை என்று என்ன பண்ணுவோம்? அந்த மீன்லாம் வெளியில வந்து துள்ளி குதிச்சு விளையாடிட்டு அல்ல, அந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான், சோதிப்பாட்டுலாம். அந்த நேரத்துல அந்த கூட்டத்தார் என்ன ஆகிறாங்க அப்படின்னா 3 பிரிவுகளாக பிரிகிறாங்க. முதல் பிரிவு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவர்களும் மீன் பிடிக்க போகல.
பிற மக்களுக்கும் தாவா செய்யறாங்க, மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி தாவா செய்யறாங்க. இரண்டாவது கூட்டத்தார் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கட்டளை ஏற்கவே இல்லை, அல்லாஹ் சொன்னா ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சனிக்கிழமை என்று மீன் பிடிக்க போறாங்க. மூன்றாவது பிரிவினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏத்துக்கிட்டாங்க, நான் மீன் பிடிக்க போக மாட்டேன். அதே சமயத்துல இரண்டாவது சாரா மீன் பிடிக்க போறாங்கல்ல, அவர்களை நான் தடுக்கவும் மாட்டேன், நான் உண்டு என்னுடைய வேலை உண்டு என்று நான் இருப்பேன், நான் கொள்ளுவேன், நான் நோம்பு பிடிக்க, நான் என்ன அமல்களை செய்யறேன், என்னுடைய வேலை அதுதான் என்று இருந்தாங்க. பாத்தீங்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவை எப்படி மாத்தினா அப்படின்னா, முதல் பிரிவினர் அவர்களை மாத்திரம் விட்டு வைத்துவிட்டு, இரண்டாவது பிரிவினர் ஹராமான காரியத்தை செய்யல, மீன் பிடிக்க போகல, ஆனால் நன்மையை ஏறி தீமையை கெடுக்கல. அதனால அல்லாஹ் என்ன பண்ணா, இரண்டாவது கூட்டத்தினரையும் மூன்றாவது கூட்டத்தினரையும் சேர்த்து இடிந்த குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றி. இந்த பாடத்தை எடுத்துக்கணும். நாம் சத்திய கொள்கையில் வாழ்கிறோம் என்றால் அந்த சத்தியத்தை பிற மக்களிடத்தில் எடுத்து போதிக்க மறுத்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாமும் அநியாயக்காரர்கள் தான். இதற்காக வேண்டி ஒரு தாயியா வந்து பேசணும் என்ற அவசியம் கிடையாது. நான் 7 வருஷம் ஆலிம் படிக்கணும், 3 வருஷம் ஹாஃபிஸ் படிக்கணும், அப்படி படிச்சா மட்டும்தான் மற்ற மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கான தகுதியை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும், ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுதா, மௌலூத் ஓதுறது ஹராம் தெரியுதா, இணை கற்பித்தல் தெரியுதா, தர்காவுக்கு போறது இணை கற்பித்தல் தெரியுதா, அந்த ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்தாலும் கூட அதை செய்யக்கூடிய, அந்த பாவத்தை செய்யக்கூடிய அடியார்கள் இருக்காங்களே, அவர்களிடத்தில் போதியுங்கள். அந்த பொறுப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான். அந்த பொறுப்பை ஏற்று என்ன செய்யணும்? நாம் தெரிந்து கொண்ட, நாம் அறிந்து கொண்ட செய்திகளை பிற மக்களிடத்தில் எடுத்து போதிக்கக்கூடிய நல்ல அடியார்களாக நாம் திகழ வேண்டும். அடுத்ததாக மார்க்க திறனாய்வு கேள்வி அதனுடைய ஆண்களுக்கான நேற்றைய ஆண்களுக்கான நபித்தோழர்களை நபிகளாரோடு பிணைப்பை ஏற்படுத்திய நபிகளாரின் தன்மை என்ன? அதாவது கேள்வி என்ன அப்படின்னா, நபித்தோழர்களுக்கும் நபிகளாருக்கும் மத்தியில ஒரு பிணைப்பு இருந்துச்சு, ஒரு பாண்ட் இருந்துச்சு, ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. இந்த ஒற்றுமைக்கு காரணமாக இருந்த நபிகளாருடைய தன்மை என்ன? நபிகளாருடைய ஒரு தன்மையினாலதான் நபித்தோழர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பாண்ட்ல இருந்தாங்க. அந்த தன்மை என்ன என்பதுதான் கேள்வி. அதனுடைய பதில் 3வது அத்தியாயம் 159வது வசனம். நபி, அல்லாஹ்வின் அருளை கொண்டே நீர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர். நபிகளாருடைய குணம் என்ன? மென்மை குணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப என்ன பதிவு செய்யறான்? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்க எப்படி நடந்துட்டீங்க? பிற மக்களிடத்துல மென்மையாக நடந்து கொள்கிறீர். கடினப்பானவராகவோ கடின உள்ளம் கொண்டவராகவோ நீர் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு பிரிந்து ஓடிந்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பதிவு செய்யறான்? அல்லாஹ்வுடைய தூதரோட சஹாபாக்கள் சொன்னாங்க, ஏனைய மக்களும் கூட, அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மென்மையான குணம் கொண்டவர்கள், பொறுமைசாலி, பிற மக்களுக்கு உண்மையை பேசக்கூடியவர்கள். இந்த குணத்தை பார்த்து அதிகமான மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க பாருங்க, ஒரு கிறிஸ்டியனை பதிவு செய்யறாரு, The 100 அப்படின்ற ஒரு நூல். அந்த நூல்ல The Best Man, இந்த உலகத்துல இருக்கிறதே சிறந்த மனிதர் என்று ஒரு கிறிஸ்டியன் பதிவு செய்கிறார் முஹம்மது அவர்கள். ஏன் இந்த சிறப்பு? மென்மையான குணம். பிற மக்களிடத்தில் பேசும் பொழுது, பிற மக்களிடத்தில் பழகும் பொழுது கடினப்பானவராகவோ, பிற மக்களிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவோ நபிகளார் இருந்ததில்லை. மென்மையான குணம் கொண்டவர்களாக நபிகளார் இருந்தார்கள். அதனால் அதிகமான மக்களை இந்த இஸ்லாத்தின் பால் எடுத்தார்கள். அடுத்து பெண்களுக்கு எந்த ஒன்றை கொண்டு மனிதனின் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியும்? பதில் 3வது அத்தியாயம் 164வது வசனம். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்களிடம் அனுப்பி, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களிடமிருந்தே ஒரு தூதரை அவர்களிடம் அனுப்பி அல்லாஹ் அருள் புரிந்தான். அவர் அவனது வசனங்களை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி
அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத் தருவார். இதற்கு முன் அவர்கள் பகிரங்க வழிகேட்டிருந்தனர். என்ன பதில்? அதாவது அவர்கள் பரிசுத்தமற்றவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய இந்த வேத வசனங்களை அவர்களிடத்தில் எடுத்து கூறி அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள், தூய்மையானவர்களாக. இந்த காரியத்தை சென்ற உலக வாழ்க்கை தூய்மையானவர்களாகவும் நாளை மறுமை அல்லாஹ்விடத்தின் சிறப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்களோ அந்த காரியங்களை இந்த வேதத்தின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதர் பிற மக்களிடத்தில் எடுத்து போதித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை பதிவு செய்கிறார். அடுத்ததாக நாளைய ஆண்களுக்கான கேள்வி.